சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரளாவில் 3 மாத கர்ப்பிணி பெண் ஒருவரை காவல் நிலையத்தில் வைத்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்தவர் பெஞ்சோ. இவரது மனைவி 43 வயதான சைமோல். இந்த தம்பதியினர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே சுற்றுலா விடுதி ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த 2024ஆம் ஆண்டு திருட்டு வழக்கு தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த இருவரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளனர். இதனை பார்த்த பெஞ்சோ அதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அந்த வழக்கின் 3வது குற்றவாளியாக பெஞ்சோவையும் சேர்த்து கைது செய்து எர்ணாகுளம் நார்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்த சைமோல் கணவரை தேடி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் சைமோல் 3 மாத கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறார். அத்துடன் காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகளிடம் எனது கணவர் ஒன்றும் செய்யவில்லை, அவரை விட்டு விடுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போது அதிகாரிகளுக்கும் சைமோலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்போதைய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் KG பிரதாப் சந்திரன் கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் அவரை மார்பில் கை வைத்து தள்ளி கன்னத்தில் அறைந்து தாக்கியுள்ளார். இது ஸ்டேஷனில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த விவகாரத்தை கடுமையாக கண்டித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் VD சதீசன் பெண்களின் பாதுகாப்பு என்று பெருமை பேசும் அரசின் உறுதிமொழி கேள்விக்குறியாகியுள்ளது. இது போலீசில் நிலவும் தீவிர வன்முறையின் உதாரணம் என்று விமர்சித்திருக்கிறார். இதனிடையே வீடியோ வைரலானதை தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மாநில DGP ரவாடா சந்திரசேகர் உத்தரவின்படி தற்போது ஆலப்புழா ஆரூர் ஸ்டேஷனில் பணியாற்றி வந்த பிரதாப் சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.